சுக்கிரனின் 3 மற்றும் 8ஆமிட மறைவினில் கவனிக்க வேண்டிய விஷயங்கள். மேஷம் அவருக்கு நட்பு இல்லை என்பதால் இங்கே இருக்கக்கூடிய சுக்கிரன் காரகத்துவ ரீதியான குறைபாடுகளை தருவார். 8ஆம் இடமான கன்னியில் மறைந்திருப்பதைப் பொறுத்தவரை அங்கே நீசம் பெற்ற நிலையில் மறைந்திருப்பார். சனி, செவ்வாய், அமாவாசையை நெருங்கிய சந்திரன் மற்றும் ராகுவின் தொடர்பை பெறாத வரை இங்கு இருக்கக்கூடிய சுக்கிரன் பெரிய பிரச்சனைகளை தரமாட்டார். ஏனெனில் கன்னி சுக்கிரனுடைய நட்பு கிரகமான புதனுடைய வீடு என்பது குறிப்பிடத்தக்கது. இங்கே உச்ச புதனுடன் இணைந்து இருப்பது நல்ல நிலையாகும். மீன லக்னத்திற்கு 3 மற்றும் 8ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பதைப் பொறுத்தவரை இரு இடங்களிலும் அவர் ஆட்சி பெற்ற நிலையில் இருப்பதால் காரகத்துவ ரீதியான குறைபாடுகள் இருக்காது. பகை வீடுகள் 3 8ஆமிடமிங்களாகி அங்கே இருக்கக்கூடிய சுக்கிரன், சனி, செவ்வாய், அமாவாசையை நெருங்கிக் கொண்டிருக்கிற சந்திரன் மற்றும் ராகுவினுடைய தொடர்பினை பெறும் பொழுது காரகத்துவ ரீதியாக பெரிய குறைபாடுகளை தருவார். 3 மற்றும் 8ஆம் இடத்தில் தனித்த நிலையில் நிற்கக்கூடிய சுக்கிரன், சனி, செவ்வாய், அமாவாசையை நெருங்கிய சந்திரன் மற்றும் ராகுவினுடைய தொடர்பினை பெறாதவரை பெரிய கெடுதல்கள் இருப்பதில்லை. சுக்கிரன் மறைவு ஸ்தானத்தில் இருக்கும் போது சந்திர அதியோகத்தில் இருப்பது நல்ல நிலையாகும். குருவின் 5 மற்றும் 9ஆம் பார்வையில் இருப்பதும் சிறப்பானதாகும்.